அது ஆத்தங்கரையோரமா இருக்கிற ஒரு அழகான கிராமம். அந்த ஊர்ல பேய் பயம், பிசாசு பயம், திருடனுங்க பயம் எல்லாமே இருந்துச்சு. ராத்திரியில வெளியில வரவே ஜனங்க எல்லாரும் பயப்படுவாங்க. ஆனா அந்த ஊர்ல இருக்கிற கோவிந்தா அப்படிங்கிற பணக்கார ஒருத்த மட்டும் எனக்கு பயம்னா என்னன்னே தெரியாதுன்னு பந்தாவா பேசிக்கிட்டு இருப்பான். அந்த ஊர்ல அவன் தான் கொஞ்சம் வசதியானவ. பாக்க ஒரு சின்ன ஜமீன்தார் மாதிரியே தான் இருப்பான். அவன் நடந்து வந்தாலும் ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் விலைக்கு போய் வழி கொடுப்பாங்க. ஆனா அவனுடைய உண்மையான குணம் என்னங்கிறது அவனுடைய மனைவிக்கும் அவன் கூடவே இருக்கிற நம்பிக்கையான வேலைக்கார வீரையாவுக்கு தெரியும். கோவிந்தனுக்கு இருட்ட பார்த்தாலோ, பள்ளிய பார்த்தாலோ, கற்பாம்பூச்சிய பார்த்தாலோ கூட ரொம்ப பயம். ஆனா ஊருக்குள்ள மட்டும் நான் தான் பெரிய வீரன் தீரன் அப்படிங்கிற மாதிரி எல்லா ஜனங்களையும் அவன் நம்ப வச்சிருந்தா, கதை கதையா ஏதாவது ஒரு பொய் கதையா சொல்லிக்கிட்டு. ஒரு நாள் ஊருக்கு மத்தியில இருக்கிற மரத்துக்கு கீழே கோவிந்தா உட்காந்துக்கிட்டு இருந்தான். அவனை சுத்தி ஊர்க்காரங்க எல்லாரும் நின்னுக்கிட்டு இருந்தாங்க. என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? அன்னைக்கு அமாவாசை ராத்திரி அன்னைக்கு நான் நம்ம ஊர் ஆற்றுல குளிக்கிறதுக்கு இறங்கினேன். பயங்கரமான இருட்டு. தண்ணியில் ஏதோ அசைகிற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. என்னன்னு பார்த்தா பெரிய முதல்ல என் காலை பிடிச்சிக்கிட்டு இருக்கு. ஐயோயோ, அப்புறம் என்னாச்சுங்க ஐயா? காலை கடிச்சிருச்சா? ஏது, நான் கோவிந்தாண்டா. என் காலை அதை கடிக்குமா? அதுக்குள்ளார என் இடது கையில் வச்சேன் பாரு, அது தலைக்கு ஒரு அடி. அவ்வளோதான், அப்படியே அதுக்கு மூளை கலங்கி போயிருக்கோம். அடித்த அடியில் துடிச்சு போய் என்னை விட்டுடுங்க ராஜா அப்படின்னு சொல்லி அங்கேருந்து ஓடியே போச்சு அது. அன்னையிலேருந்து எப்போ நான் குளிக்க போனாலும் அந்த முதல்ல தூரத்தில் நின்று என்னை பார்த்து வணக்க வைக்கும். ஐயா, நீங்கள் சாதாரணமான ஆளே இல்லைங்க ஐயா. உங்கள் தைரியத்துக்கு முன்னாடி அந்த சிங்கம் புலியும் கூட எதுவுமே செய்ய முடியாது. பின்ன எங்கள் தாத்தா சின்ன வயசுலேயே சொல்லுவார், டே கோவிந்தா, உன் உடம்புல ஓடிக்கிட்டு இருக்கிறது ரத்தம் இல்லை நெருப்புன்னு. அதான் எனக்கு பயம்னா என்னன்னே தெரியாது. புலி வந்தாலும் சிங்கம் வந்தாலும் அப்படியே ஒத்த அடியில் அடித்து விரட்டிடுவேன். எல்லாரும் ஆஹா ஓஹோன்னு பாராட்டினாங்க. இப்படி கோவிந்த அவனை பத்தி பெருமையா சொல்லி சாயந்தர நேரம் வீட்டுக்கு வந்து சேர்ந்தான். ஏங்க, முதல்ல வேட்டை முடிஞ்சதுன்னா தோட்டத்துல ஒரு பாம்பு சுத்திக்கிட்டு இருக்கு. எனக்கு பயமா இருக்கு. அத வந்து கொஞ்சம் அடிச்சு போடுறீங்களா? எது பாம்பா? சிச்சி, அது என் தகுதிக்கேற்ற எதிரியே இல்லை. அன்னைக்கு ராத்திரி ஒரு 8 மணி இருக்கும். அப்போ ஊரே அமைதியா இருக்கிற நேரத்துல வேலைக்காரன் வீரையா மூச்சை இழுத்து பிடிச்சுக்கிட்டு வேகமா ஓடி வந்தான். கோவிந்த திண்ணையில உக்காந்துக்கிட்டு சந்தோஷமா பாட்டு பாடிக்கிட்டு இருந்தான். ஐயா, பெரிய பிரச்சனை வந்திருக்கு. என்னடா வீரையா, பேய் துரத்துதா? ஏன் மூச்சு வாங்குற? ஐயோ, பேய்னா கூட பரவாயில்லைங்க ஐயா. ஜெயிலில் இருந்தானே அந்த பக்கத்தூர் திருடன் ரங்கா, அவன் இப்போ ஜெயிலேருந்து தப்பிச்சு நம்ம ஊர் பக்கம்தான் வரானா. நம்ம ஊரில் அவன் என்னென்ன பண்ண போறானோ. அத கேட்ட உடனே கோவிந்த உடனே திண்ணையில இருந்து எழுந்திருச்சு நின்னான். எது, அந்த திருடன் ரங்காவா? அவன் நம்ம ஊருக்கு வரானா? எதுக்கு? அவன் பார்வை நம்ம ஊரில் இருக்கிற பணக்காரவங்க வீட்டு மேலே விழுந்திருக்காங்க ஐயா. அவன் சாதாரணமான ஆள் இல்லை, 6 அடி ஒசரம் இருப்பான். கையில் ஒரு ஆள் நீளத்துக்கு அருவா வச்சுக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு ராத்திரி யார் வீட்டுக்கு வர போறானே தெரில, போலீஸ்காரங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால என்னங்க, நீங்க எப்பேற்பட்ட வீரன் சூரன், இந்த திருடெல்லாம் உங்களுக்கு ஒரு விஷயமா? ராத்திரி திருட வந்தானா அந்த முதலைய எப்படி அடிச்சு விரட்டினீங்களோ அதே மாதிரி இவனையும் அடிச்சு விரட்டினுங்க. கோவிந்தனுக்கு இதயமே நின்னு போச்சு. ஐயோ, நான் திருடன் கூட சண்டை போடுறதா? பொம்மை துப்பாக்கி சத்தத்தை கேட்டாலே பயப்படுவேனே, இதுல திருடனுங்க கூட்டத்தை எப்படி விரட்ட போறனோ அப்படின்னு நினைச்சான். அது வந்து காயத்ரி, ரங்கா அவன் ரொம்ப சின்ன பையன். என் தகுதிக்கெல்லாம் அவன் கூட நான் சண்டை போட முடியுமா? அது மட்டும் இல்லை, இன்னைக்கு கொஞ்சம் ஜுரம் வேற அடிக்குது, உடம்பெல்லாம் வலியாக வேற இருக்கு. நாம் ஒன்று பண்ணலாமா? கதவு ஜன்னல் எல்லாம் சாத்தி தாப்பால் போட்டுடலாம். எல்லாம் சாத்திட்டு விளக்க அணிச்சிட்டு படுத்துக்கலாம். நம்ம வீட்டில் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு அவன் வந்த வழியிலே போயிடுவான். என்னங்க, வீரங்க இப்படி ஒளிஞ்சுப்பாங்களா? இது பயப்படுறதெல்லாம் இல்லை, இது ஒரு விதமான தந்திரம். இது திருடன்களிட்டிருந்து தப்பிக்கிறதுக்காக பயன்படுத்துறது. வா உள்ள போலாம். ராத்திரி 10 மணி இருக்கும். ஒரே அமைதியா இருந்த நேரத்துல கோவிந்தனும் சாவித்ரி அவங்க அறையில இருந்தாங்க. கோவிந்தன் முக்காட போட்டுக்கிட்டு பயத்துல நடுங்கிக்கிட்டு அவன் அறையில உட்காந்துக்கிட்டு இருந்தான். ஏங்க, ஏன் இப்படி நடுங்குறீங்க? ஜுரம் அடிக்குதா? கட்டிலே நடுங்குதுங்க. நான் நடுங்கல்ல இல்லை, எனக்கு குளிருது. இந்த வருஷம் குளிர் ரொம்ப அதிகமாக இருக்குல்ல, அதான் நீயும் ஒரு போர்வை எடுத்து போத்திக்கோ.
அப்பதான் தோட்டத்துல ஏதோ சத்தம் கேட்டுச்சு. டமால்னு ஏதோ ஒண்ணு விழுந்த மாதிரி ஒரு சத்தம். ஏங்க, கேட்டுச்சா? டமால்னு ஒரு சத்தம் கேக்குது. ஒருவேளை அந்த திருட வந்திருப்பானோ? எழுந்துறீங்க, உங்களுடைய வீரம் என்ன அப்படின்னு இன்னைக்கு அந்த திருடனுக்கு காட்டுங்க. அதை கேட்டு பாவம் அவன் பயந்தே போயிட்டான். சுசு, சத்தமா பேசாத, அவன் காதுல விழுந்துட போகுது. அவன் திருடன் இல்ல, ஏதாவது ஒரு இளநீ கீழே வந்து விழுந்திருக்கும், இல்ல ஒருவேளை பூனையா இருக்கும். நீ பேசாம வந்து படு. பூனை அவ்வளவு பெரிய சத்தம் போடுமா? நீங்க போலன்னா நானே போறேன். வேணாம் வேணாம், நீ போனா பயந்துருவ. நானே போறேன். என் குச்சி எங்க? கடவுளே, என்னை எப்படியாவது காப்பாத்து. கோவிந்த வேற வழி இல்லாம படுக்கையை விட்டு கீழே இறங்கினான். கையில ஒரு குச்சி, இன்னொரு கையில ஒரு விளக்கையும் பிடிச்சுக்கிட்டான். ஆனா அவன் காலெல்லாம் அப்படியே நடுங்கிக்கிட்டு இருந்துச்சு. முன்னாடி கோவிந்தன், அவனுக்கு பின்னாடி சாவித்ரி, அவங்களுக்கும் பின்னாடி வீரையா. அவனும் கையில ஒரு கொம்பு பிடிச்சுக்கிட்டு இருந்தான். அங்க மரத்தோட நிழல் கூட பேய் மாதிரி அசைஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. புல்லுக்கட்டுக்கு பின்னாடி ஏதோ ஒரு கருப்பு உருவ போன மாதிரி அவங்களுக்கு தோணுச்சு. 2 கண்ணு மின்னிக்கிட்டு இருந்துச்சு. டேய் வீரையா, யாரோ இருக்காங்க, யாருன்னு கொஞ்சம் போய் பாரு. உனக்கு சம்பளத்தை ஏற்றி கொடுக்குறேன். ஐயோ, எனக்கு சம்பளம் முக்கியம் இல்லை, உயிர் தான் முக்கியம். நீங்கள் போங்க ஐயா, நீங்கள் தான் முதலவே கொண்டவராச்சே. கோவிந்தனுக்கு பயம். ஆனா பொண்டாட்டி முன்னாடி மானம் போக கூடாதுல. வேற வழி இல்லாம கஷ்டப்பட்டு தைரியத்தை வரவழைச்சு கத்தனான். யாரா அது? மரியாதையா என் முன்னாடி வந்து நில்லுடா. என் கையில் கம்பு இருக்கு, இது எங்கள் தாத்தா காலத்தோட கம்பு. ஒரு அடி விட்டேன், மண்டை 2ஆ பொழந்துக்கும். நான்லாம் உன்னை பார்த்து பயப்பட மாட்டேன், முன்னாடி வாடா. அந்த 2 கண்ணும் நகர்ந்துச்சு. மெதுவா கோவிந்தனை நோக்கி தான் வந்துகிட்டு இருந்துச்சு. அந்த உருவம் மனுஷ உருவம் மாதிரி இல்ல, ஏன்னா 4 காலு இருந்துச்சு. அட கடவுளே, இவன் மனுஷன் இல்லை, ராட்சசன். 4 காலில் நடந்து வரான் பாருங்க. ஓடுங்கடா ஓடுங்க, ஐயோ என்னை காப்பாத்துங்க. அப்படின்னு சொல்லி எல்லாரும் திரும்பி ஓடும்போது பாவம் கோவிந்த மட்டும் டமால்னு கீழே விழுந்துட்டான். கையில இருக்கிற விளக்கும் கீழே விழுந்துருச்சு. அந்த கருப்பு உருவம் கோவிந்த பக்கத்துல வந்துட்டு மூச்சு விட்டுக்கிட்டு அம்பா அப்படின்னு கத்துச்சு. அப்பதான் வீரையா விளக்கு வெளிச்சத்துல பார்த்தான். அவங்களுக்கு முன்னாடி நின்னது பேயோ பிசாசோ திருடனோ இல்ல, பக்கத்து வீட்டு மாடு. புல்ல சாப்பிடுறதுக்காக பக்கத்து வீட்டுல இருந்து வேலியை தாண்டி உள்ள வந்திருந்துச்சு. வீரையா சாவித்ரி 2 பேரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ, மாட்டை பார்த்து பேயே நினைச்சிட்டோமே அப்படின்னு எல்லாருமே விழுந்து விழுந்து சிரிச்சாங்க. கோவிந்த அப்பாடா அப்படின்னு பெருமூச்சை விட்டு எழுந்துச்சு நின்னு போர்வைய போத்திக்கிட்டான். உள்ளுக்குள்ள பயந்தான், ஆனா முகத்தை மட்டும் கம்பீரமா வச்சுக்கிட்டான். ஓஹோ, இதுதான் உங்க வீரமா? மாடை பார்த்து பயந்து ஓடி வந்துட்டீங்க. நீங்களா முதலே அடிச்சு விரட்டுனீங்க? பாவம் அந்த மாடுதான் உங்களை பார்த்து பயந்து ஓடி போயிடுச்சு. அது நீ வந்து என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. நான் பயத்தில் ஓடி போகல, அந்த மாடை பார்த்ததும் எனக்கு தெரிஞ்சு போச்சு. அது அப்பாவி வாயில்லாத ஜீவன், அதை அடிக்கக்கூடாது இல்லையா? அதனால என் வேகத்தை குறைச்சி அப்படியே ஸ்பீட் பிரேக் போட்டானா, பார்த்தா திடீர்னு கீழே விழுந்துட்டேன். நான் கீழே விழுந்திருக்கேன்னா அப்போ என் கையில் இருந்த குச்சால மாட்டுக்கு அடிபட்டிருக்கோம். மாடு சாமி மாதிரி, அதை அடிக்கக்கூடாது. ஆமாங்கம்மா, ஐயா ரொம்ப தைரியசாலி. அந்த மாட்டை அடிக்கக்கூடாதுன்னு தான் அவரு கீழே விழுந்துட்டாரு. சாவித்திரிக்கு தெரியும் புருஷன் பொய் சொல்றாருன்னு. சரி சரி வாங்க உள்ள போலாம், மாடு போயிடுச்சு பயப்படாதீங்கன்னு சொல்லி வீட்டுக்குள்ள கூட்டிக்கிட்டு போனான். அப்பாடா தப்புச்சோண்டா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கோவிந்தனும் வீட்டுக்குள்ள வந்து நல்லா படுத்து தூங்கினான். ஒரு 2 மணி இருக்கும். அப்ப உண்மையிலேயே அந்த திருட ரங்கா மெதுவா அவங்க வீட்டுக்குள்ள வந்தான். கதவை திறந்துக்கிட்டு எந்த சத்தமும் வராம மெதுவா வீட்டுக்குள்ள வந்தான். கோவிந்த கொரட்டை விட்டுக்கிட்டு நல்லாவே தூங்கிக்கிட்டு இருந்தான். ஆனா அந்த தூக்கத்திலயும் அவன் கனவுல வந்தது அந்த திருட ரங்காதான். கோவிந்தனுடைய கனவுல அந்த திருட ரங்கா கையில ஒரு பெரிய கத்திய பிடிச்சுக்கிட்டு கோவிந்தனை விரட்டிக்கிட்டே வந்துகிட்டு இருந்தான். கனவுல கோவிந்தனுக்கு முன்னாடி அந்த திருட ரங்கா வந்து நின்னுக்கிட்டான். வேண்டா, என்ன கொல்லாத, விட்டுடுப்பா. அப்பதான் ரங்காவும் கோவிந்தா படுத்திருந்த படுக்கைக்கு பக்கத்துல வந்து கோவிந்தனை பாத்துக்கிட்டு இருந்தான். அந்த நேரத்துல கோவிந்தா அவனுடைய கனவுல என்ன கொல்லாத என்ன கொல்லாத அப்படின்னு கெஞ்சி கேட்டுக்கிட்டு காத்துல கைய அசிச்சுக்கிட்டு இருக்கும்போது பக்கத்துல இருந்த ஒரு நல்ல பித்தளை சொம்பு கையில மாட்டுச்சு. அப்போ கையில வாட்டமா சிக்கின அந்த கனமான சொம்ப பிடிச்சுக்கிட்டு கனவுல தான் எதிர்க்க நிக்கிற ரங்காவை அடிக்கணும்னு நினைச்சு அந்த சொம்ப அப்படியே சொலட்டி தூக்கி போட்டான். அப்படி அவன் தூக்கி போட்ட அந்த சொம்பு மேல உயரமா போய் அதுக்கப்புறம் தலைகீழா கீழே வந்து அங்க நின்னுக்கிட்டு இருந்த
அந்த ரங்காவோட தலையில டமால் அப்படின்னு வந்து விழுந்துச்சு. அந்த அடி சாதாரண அடி இல்ல, அது ரொம்பவே பலமா இருந்துச்சு. ஐயையோ போச்சுடா அப்படின்னு சொல்லி சத்தமா கத்திக்கிட்டு அந்த திருடன் அதே இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துட்டான். அந்த சத்தத்தை கேட்டு கோவிந்தா மட்டும் இல்ல, அந்த பக்கம் இருந்த வீரையா, சாவித்ரி எல்லாரும் வந்து பார்த்தாங்க. அங்க அந்த திருடன் மயக்க போட்டு விழுந்திருந்தான். அதை பார்த்து வீரையா ரொம்பவும் ஆச்சரியமா, அட கடவுளே, இவன் அந்த திருட ரங்கா இல்ல? ஐயா, அவனையே அடிச்சிட்டீங்க. கோவிந்தா அதை கேட்டு ஆச்சரியப்பட்டான். ஆனா மயக்கத்துல இருக்கிற அந்த திருடனையும் பக்கத்துல இருக்கிற சொம்பையும் பார்த்து அவனுக்கு புரிஞ்சு போச்சு. அதனால அவன் ஒரு கதையை கட்ட ஆரம்பிச்சான். பாத்தீங்களாடா, அவன் என் முன்னாடி வந்து நின்னதும் தூக்கத்திலே எனக்கு தெளிவா தெரிஞ்சு போச்சு. அதனால தான் கண்ணை கூட திறக்காம பக்கத்தில் இருக்கிற சொம்பை எடுத்து ஒரே ஒரு அடியில் அவனை மயக்க போட வச்சுட்டேன். இதுதான் சொம்பால் அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஒரே அடியில் அப்படியே மயக்கம் போட்டான் பாரு. இன்னொரு அடி அடிச்சிருந்தா செத்தே போயிருப்பான். வீரையா சாவித்ரி 2 பேரும் அந்த திருடனை ஒரு தூண்ல கட்டி போட்டுட்டாங்க. அடுத்த நாள் காலையில எப்பவும் போலவே ஊருக்கு மத்தியில ஒரு மரம், அந்த மரத்துக்கு கீழே ஒரு நாற்காலி, அதுல கோவிந்தா நேத்து அவங்க வீட்ல என்ன நடந்துச்சோ அது 2-3 சேர்த்து கதை கதையா அள்ளி விட்டான். ஐயா, அவ்வளோ பெரிய திருடனை நீங்கள் எப்படி பிடிச்சிங்க? அவன் 10 ஆள் அடிக்கிற அளவுக்கு பலசாலி. இதெல்லாம் என்ன பெரிய விஷயமா? அவன் நேற்று ராத்திரி என் ரூமுக்குள்ளே வந்து என் கண்ணுக்கு முன்னாடியே நின்றுக்கிட்டு இருந்தான். நான் தூக்கத்தில் தான் இருந்தேன். ஆனால் அவன் என் முன்னாடி இருக்கான்றது எனக்கு தெளிவாக தெரிஞ்சுது. ஐயோ, அப்போ உங்களுக்கு பயம் எடுக்கலையா? பயமா? எனக்கா? அவன் கத்தி எடுக்கிறதுக்குள்ளாரையே நான் பக்கத்தில் இருக்கிற சொம்பை என் கையில் நான் எடுத்துக்கிட்டேனே. அவன் கத்தி என் கழுத்தில் வைக்கிறதுக்கு முன்னாடியே கையில் இருக்கிற சொம்பை தூக்கி ஓங்கி அவன் மண்டையில் ஒரு குத்து குத்துனேன். அவ்வளவுதான். அப்படியே மயக்க போட்டு கீழே விழுந்தவன் தான். காலையில் வரைக்கும் எந்திரிக்கவே இல்லைன்னா பார்த்துக்கோங்களேன். அப்படி இருக்கும். நான் அடித்த அடி ஒன்று இடி மாதிரி விழும். என்ன வேணாலும் சொல்லுங்க ஐயா, உங்களை மாதிரி தைரியசாலி இந்த ஊரில் யாரும் இல்லை. இதை கேட்டுக்கிட்டு இருந்த வீரையா மட்டும் சிரிச்சுக்கிட்டு இருந்தான். கனவுல பயந்து போய் அந்த சொம்ப தூக்கி எறிஞ்சாரு. அது சரியா அந்த திருட தலையில பட்டு அவன் மயக்க போட்டுட்டான். ஆனா இவரு கதை கதையா அள்ளுறாரே. ஆனா கோவிந்தா மட்டும் மீசையை முறுக்கி விட்டுட்டு, இன்னும் திருடனுங்க யாராச்சும் இருந்தா வர சொல்லுங்க, என் வீட்டுல நிறைய சொம்பு இருக்கு, என் சொம்புக்கு வேலையும் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். அப்படி கோவிந்தா அந்த ஊர்ல ரொம்பவே பிரபலமாயிட்டான். திருடனுங்க பயமே இல்லாம போச்சு எல்லாருக்கும். என்ன நம்ம கோவிந்தா யாருக்காரு, திருடன் வந்தா பாத்து பாரு அப்படிங்கிற தைரியம் வந்துருச்சு எல்லாருக்கும். அன்னையில இருந்து கோவிந்தா ராத்திரி ஆச்சுன்னா கதவெல்லாம் சாத்திக்கிட்டு பக்கத்துல ஒரு 5-6 சொம்பையும் வச்சுக்கிட்டு தான் அவன் தூங்கிக்கிட்டு இருந்தான். சில நேரம் நம்ம பலவீனமா நினைக்கிற நம்மளுடைய குறைதான் நம்மளுடைய பலமாவே மாறும். ஆனா அதிர்ஷ்டம் எப்பவுமே வேலை செய்யாது. எதுக்கும் நாம கொஞ்சம் கவனமா இருக்கணும். அது ஜனவரி மாசம், பொங்கலுக்கு முன்னாடி வர குளிர்காலம். அது அந்த வருஷம் குளிர் சாதாரணமா இருக்கல. காலையில 9 மணி ஆனாலும் கூட சூரியன் இன்னும் வெளியில வரவே இல்லை. அந்த கிராமம் முழுக்க ஒரு அடர்த்தியான பனி படர்ந்து இருந்துச்சு. குளிர்காலத்துல அந்த ஊர்ல பொம்பளைங்க படுற கஷ்டம் சாதாரண கஷ்டம் இல்ல. விடிய காலையிலேயே எழுந்திருச்சு வாசல்ல தண்ணி தெளிச்சு கோலம் போடணும். ஆனா கையெல்லாம் அப்படி குளிர்ல உறைஞ்சு போயிடும். வயல் வேலைக்கு போற ஆம்பளைங்களோட நிலைமை அதை விட ரொம்ப மோசம். வயலுக்கு போனாலே குளிர் தாங்க முடியாது, தண்ணி கூட சில்லுன்னு இருக்கும். இது இப்படி இருக்கும்போது அப்பேற்பட்ட குளிர் நாட்கள்லயும் கூட அதே ஊர்ல வாழ்ற வெங்கட், அன்னபூர்ணா 2 பேரும் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க. வெங்கட் விடிய காலையிலேயே 5 மணிக்கே எழுந்திருச்சு ஆத்துக்கு போய் குளிச்சுட்டு வேலைக்கு கிளம்பிடுவான். அன்னபூர்ணாவும் குளிரையெல்லாம் பொருட்படுத்தாம காலையிலேயே எல்லா வேலையும் செய்வான். அவங்க வீட்டுல அவங்க 10 வயசு பொண்ணு வள்ளியும் இருந்தா. ஆனா இந்த குடும்பத்துக்கு நேர்மாறா இருக்கிறது வெங்கட்டோட மச்சான் ரங்கையாவோட குடும்பம். பக்கத்து ஊர்ல இருக்கிற ரங்கையா அவனுடைய மனைவியான ரங்கம்மா, அவங்களுடைய பிள்ளையான கிட்டும். இந்த குடும்பத்தை ஊருக்காரங்க எல்லாருமே சோம்பேறி குடும்பம்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா எப்ப பாரு சுறுசுறுப்பா இல்லாம இழுத்து போத்தி தூங்குவாங்க. அதனாலதான் இவங்கள பார்த்தா அந்த குளிர்காலமே பயந்து ஓடிடும். இவங்க வேலை செய்ய மாட்டாங்க, ஆனா நல்லா சாப்பிடுவாங்க. காலையில 7 மணி ஆனாலும் இன்னும் பனி குறையவே இல்ல. வெங்கட்டோட வீட்டுக்கு முன்னாடி ஒரு மாட்டு வண்டி வந்து நின்னுச்சு. வண்டிக்காரன் ராமு குளிர்ல நடுங்கிக்கிட்டே, ஐயா ரங்கையா, இறங்குங்க, உங்க மாமா வீடு வந்துடுச்சு. அதான் வந்துட்டோம்ல, எதுக்கு அவசரப்படுற? இந்த குளிரில் இந்த வண்டியோட குலுங்கலுக்கு என் உடம்பெல்லாம் அப்படியே விரைச்சி போச்சு.
நீ முதல்ல போய் எங்க மாமா வெங்கட்ட கூட்டிக்கிட்டு வா. ஐயா, ஐயா, இருக்கீங்களா? வெளியில வாங்க ஐயா, உங்க சோம்பேறி மாமா வந்திருக்காரு. அப்ப வெங்கட் வெளியில வந்து, என்ன ராமு காலையிலேயே கத்துறீங்க? எங்க மாமாவையும் சோம்பேறின்னு சொல்றீங்க, இது தப்பு இல்லையா? அட நீங்க வேற ஐயா, உங்க மாமாவுக்கு நம்ம ஊர்ல யாருமே மரியாதைய கொடுக்க மாட்டாங்க. வண்டி வந்து 1 மணி நேரம் ஆச்சு, இறங்குறாரா பாருங்க. வெளியில குளிரா இருக்கு, நீ போய் எங்க மாமாவை கூட்டிகிட்டு வான்னு வண்டிக்குள்ளேயே இழுத்து போத்திக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்காரு. இது அநியாயம் இல்லைங்களா? எனக்கு வேற சவாரி இருக்குதே, நான் அந்த சவாரிக்கு போகணும்ல. வெங்கட் வண்டி கிட்ட வந்து பார்த்தான். உள்ள ரங்கையா, ரங்கம்மா, கிட்டோ 3 பேருமே போர்வையை போத்திக்கிட்டு நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. மச்சான், மச்சான், எழுந்துறீங்க. அப்பா, மாமா வந்துட்டியா? வெளியில குளிர் சாதாரணமா இல்ல. இதோ இந்த ராமுவுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல. கொஞ்சம் கையை கொடுத்தா அப்படியே பூ மாதிரி கீழே இறங்கிடுவேன்ல. இந்த குளிர்ல என் காலை கீழே வச்சா என் காலெல்லாம் செவந்து போயிடும். ரங்கையா, ரங்கம்மா, கிட்டோ 3 பேரும் ரொம்பவும் கஷ்டப்பட்டு ஏதோ மலையை விட்டு இறங்குற மாதிரி வண்டியை விட்டு இறங்குனாங்க. குளிர் கொல்லுதுடா அப்படின்னு புலம்பிக்கிட்டே இறங்குனாங்க. மச்சான், இந்த வருஷம் குளிர் ரொம்ப அதிகமா இருக்கு. உனக்கு தெரியும்ல, இந்த ஊரை விட எங்க ஊர்ல தான் குளிர் அதிகம். அங்க கிணத்து தண்ணியை தொட்டு கூட பார்க்க முடியல. அதான் 1 மாசம் தங்கி இருந்து அப்படியே பொங்கல் பண்டிகையை முடிச்சிட்டு போலான்னு தான் வந்திருக்கோம். 1 மாசத்துக்கு எங்களை நீ தான் பத்திரமா பார்த்துக்கணும். அத கேட்டதோ வெங்கட்டோட தலையில இடியே வந்து விழுந்த மாதிரி இருந்துச்சு. இன்னும் 1 மாசமா அப்படின்னு நினைச்சுக்கிட்டான். உள்ள இருந்து இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்த அன்னபூர்ணாக்கு மயக்கமே வந்துருச்சு. அன்னைக்கு மதியம் 1 மணி ஆச்சு. அன்னபூர்ணா எல்லாருக்காகவும் சாப்பாடு பரிமாறிக்கிட்டு இருந்தா. எல்லாரும் சாப்பிட வந்து உக்காந்தாங்க. வெங்கட்டோட பொண்ணு வள்ளிக்கு பக்கத்திலேயே தான் கிட்டவும் உக்காந்துக்கிட்டு இருந்தான். அன்னபூர்ணா சுட சுட சாப்பாடு, சிக்கன் குழம்பு, வடை, புளிசோறு எல்லாத்தையுமே பரிமாறினா. இது எல்லாத்தையும் பார்த்து ரங்கையா சந்தோஷமா, அடடா தங்கச்சி, உன் கைப்பக்குவம் யாருக்குமே வராதுமா. உன்னோட சமையலுக்காகத்தான் நான் முக்கியமா இந்த வீட்டுக்கு வந்தேன். கொஞ்சம் நெய் போட. அப்பதான் கிட்டும் அவன் இலையில இருக்கிற சிக்கன் குழம்பு, வடை எல்லாத்தையுமே கடகடன்னு சாப்பிட்டுட்டான். பக்கத்துல வள்ளி உக்காந்துக்கிட்டு மெதுவா வடையை கடிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா. அப்போ அதை பார்த்து கிட்டும், ஏ வள்ளி, நீ ரொம்ப மெதுவா சாப்பிட்ற. இப்படி சாப்பிட்டா அது ஆறி போயிடும். ஆறி போயிட்டா அப்புறம் நல்லாவே இருக்காது. அப்படின்னு சொல்லும்போது வள்ளி அதுக்கு பதில் கொடுக்கறதுக்கு முன்னாடியே வள்ளியோட இலையில இருக்கிற வடையையும் அவன் எடுத்து சாப்பிட்டுட்டான். அம்மா பாருமா, கிட்டோ ஏன் இலையில இருக்கிற வடையை எடுத்து சாப்பிட்டுட்டான். எனக்கு ஏன் இவ்ளோ பசி? அத பார்த்து வெங்கட்க்கு கோவம் வந்துச்சு. அப்ப ரங்கையா சிரிச்சுக்கிட்டே சமாளிச்சான். பரவாயில்லம்மா, அவன் வளர்ற பையன், அவனுக்கு பசி அதிகம். அவன் இப்படித்தான் எப்பவும். நீ வேற வாங்கிக்கோ. சாப்பாட்டு விஷயத்துல அவனுக்கு அவசரம் அதிகம். டே கிட்டோ, நல்லா சாப்பிடுடா. நம்ம வீடு தான், கொஞ்சம் கூட சாப்பிட்றதுக்கு கூச்சப்படக்கூடாது. ஆமா அன்னபூர்ணா, என் புள்ளைக்கு திருஷ்டி சுத்தி போடணும். நல்லா சாப்பிடுறான்ல. வெங்கட்டும் அன்னபூர்ணாவும் ஒருத்தங்க பாத்துக்கிட்டாங்க. அவ்வளவுதான், கதை முடிஞ்சுது. இவங்க நம்மள உண்டு இல்லைன்னு ஆக்கிட்டு தான் போவாங்க போலன்னு நினைச்சுக்கிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா ரங்கையா, ரங்கம்மா 2 பேரும் திண்ணையில கட்டில படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா ரங்கையாவுக்கு சரியா தூக்கம் வரல. அப்படிங்கறதுனால, மச்சான், இந்த கயித்து கட்டல கயிறு லூஸா இருக்கு. ஆளை வச்சு கொஞ்சம் இழுத்து கட்ட சொல்ல. அப்படியே இங்க ஒரு ஃபேனை போட்டு விடு. ஈ கொசுவெல்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கு. காத்து இருந்தா இந்த ஈ தொல்லையெல்லாம் இருக்காது. கொஞ்சம் விசிறி விட. என்ன மாமா இது, குளிருது. இப்ப எதுக்காக காத்து? அட, அதிகமா சாப்பிட்டுட்டேன்ல, அதான் வேர்க்குது. கொஞ்சம் விசிறி எடுத்துட்டு வந்து விசிறி விடு. வெங்கட்டுக்கு கோவம் தலைக்கு ஏறிச்சு. என்னோட வீட்டுக்கே வந்து என்னையே வேலைக்காரனா பயன்படுத்துறான் பாரு அப்படிங்கிற கோவம். மாமா, எனக்கு வயல்ல கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். டேய், உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? இந்த குளிரில் நல்லா இழுத்து போத்திக்கிட்டு தூங்காம வயலுக்கு போய் வேலை பார்க்குறேன்னு சொல்ற? அப்படி வெங்கட் சொல்லிட்டு வயலுக்கு போயிட்டான். சாயந்தரம் ஒரு 4 மணி இருக்கும். இன்னும் ரங்கையா, ரங்கம்மா, கிட்டோ 3 பேருமே திண்ணையில படுத்து நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. வள்ளியும் அன்னபூர்ணாவும் அவங்கள பார்த்து, பாத்தியா வள்ளி, இவங்க எல்லாரும் இன்னும் 1 மாசம் இருக்க போறாங்களாமா. இந்த குளிரில் இவங்களோட துணிமணியை துவைச்சு போடணும், பாத்திரம் கழுவணும், இவங்களுக்குன்னு சமைச்சு வேற கொட்டணும். உங்க அப்பாவும் சொந்தக்காரங்களாச்சேன்னு எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாரு. அப்பதான் வள்ளிக்கு ஒரு யோசனை வந்துச்சு. அம்மா கவலைப்படாத,
இவங்க நம்மள விட்டுட்டு போக மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா நீ ஒண்ணு கவனிச்சியா? அவங்க வேலையே செய்ய மாட்டேங்கிறாங்க. அதனால இந்த குளிர்காலத்துல வேலை செய்யறதுனா அவங்களுக்கு இன்னும் நரகமா தான் இருக்கும். இவங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டமான வேலை கொடுத்தா அந்த வேலையை செய்ய முடியாம ஓடி போயிடுவாங்கல்ல. உண்மைதான், வேலை செஞ்சா ஓடி போயிடுவாங்க தான். ஆனா இவங்க வேலை செய்வாங்களா? கால் வலிக்குது, இடுப்பு வலிக்குதுன்னு ஏதாவது சாக்கு சொல்லி தப்பிச்சுப்பாங்க இல்லையா? சும்மா சொன்னா செய்ய மாட்டாங்கம்மா. அப்பா கிட்ட சொல்லி ஒரு நாடகத்தை போடலாம். வேலை செய்யலனா உயிருக்கே ஆபத்து அப்படின்னு ஒரு கட்டுக்கதையை கட்டி விடுவோம். நீ போய் நம்ம சுப்பைய மாமா இருக்காருல்ல, அவர்கிட்ட இந்த விஷயத்த பத்தி பேசு. அன்னபூர்ணா சிரிச்சுக்கிட்டே, அடடா, இந்த யோசனை உண்மையிலே நல்லா இருக்கு. இரு, இப்பவே போய் இதை உங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு வரேன். அன்னபூர்ணா அப்பவே போய் வெங்கட் கிட்ட இந்த யோசனைய சொன்னா. வெங்கட்க்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இந்த யோசனை நல்லா இருக்கு, இதை இப்படியே செய்யலாம் அப்படின்னு சொன்னான். அடுத்த நாள் காலையில அந்த ஊரு நாடக குழுவை சேர்ந்த சுப்பையா முனிவர் வேஷத்துல அவங்க வீட்டுக்கு வந்தான். காவி உடைய அணிஞ்சு வீட்டுக்குள்ள வரும்போது ஏற்கனவே திட்டம் போட்டபடி வெங்கட் கூட வெளியில வந்தான். மாமா எழுந்துறீங்க. நம்ம ஊருக்கு இமயமலையில இருந்து பெரிய சாமியார் வந்திருக்காரு. முகத்தை பார்த்தே ஜாதகம் சொல்லுவாரா? அப்ப ரங்கையா பொறுமையா எழுந்திருச்சு, என் ஜாதகம் நல்லாதான் இருக்கு மச்சான், நான் தூங்குறேன்னு சொன்னான். இரு முட்டாளே, உன்னுடைய முகத்துல மரணகண்டம் இருக்கிறது தெரியுது. பாவம் ரங்கையா பயந்தே போயிட்டான். ஆ, என்ன சாமி, மரணமா? ஆமா, அப்பா புள்ள மட்டும் இல்ல, பொண்டாட்டியோட முகத்துல கூட கும்பகர்ண ரேகை தான் தெளிவா தெரியுது. இது உங்களுக்கு மரணகண்டம் வர்றதுக்கான நேரம். யார் இந்த குளிர்காலத்துல நல்லா சாப்பிட்டுட்டு எந்த வேலையும் செய்யாம தூங்குறாங்களோ அவங்க நரம்புங்க வேலை செய்யாது. பொங்கல் பண்டிகை வரும்போது நீங்க 3 பேரும் பாறாங்கல்லா மாறுவீங்க. பண்டிகைக்கு முன்னாடியே பாறாங்கல்லா மாறிடுவனா? அப்படின்னா நான் அதிரசம் சாப்பிட முடியாதா சாமி? நீ தப்பிக்க ஒரு வழிதான் இருக்கு. உன்னோட உடம்புல இருந்து வேர்வை கொட்டணும். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வேர்வை கொட்டணும். அப்பதான் உன்னோட சாபம் போய் நீ தப்பிப்ப. ரங்கையா ரொம்ப பயந்துட்டான். வேர்வை சிந்தனா வேலை செய்யணுமே. என்ன வேலை செய்யணும் மச்சான்? சாமி தான் சொன்னாருல்ல, நல்லா வேர்வை சிந்தனா வயல் வேலைக்கு போனாதான் சரியா இருக்கும். வாங்க. என்னது வயல் வேலையா? இந்த குளிர்லையா? வேற வழி இல்ல மாமா, இல்லனா நீங்க கல்லா மாறிடுவீங்களே. வாங்க. வெங்கட் வலு கட்டாயமா ரங்கையா, ரங்கம்மா, கிட்டு 3 பேருமே வயலுக்கு கூட்டிக்கிட்டு போனான். இப்பவும் குளிர் தாங்க முடியாம போர்வையை போத்திக்கிட்டு தான் இருந்தாங்க அவங்க. இந்தாங்க அருவா. மாமா நீங்க அந்த பக்கத்துல இருந்து அறுத்துக்கிட்டு வாங்க. அக்கா நீங்க இந்த பக்கத்துல இருந்து அறுத்துக்கிட்டு வாங்க. சாயந்தரத்துக்குள்ள எல்லா வேலையும் முடியணும். ரங்கையா குளிர்ல குடும்பத்தோட சேத்துல இறங்குனான். அப்பா, என் காலு சேத்துக்குள்ள ஜில்லுன்னு இருக்குப்பா. என்னால எதுவும் செய்ய முடியல. டேய், வேலை செய்யலனா பாறாங்கல்லா மாறிடுவே, செய்யி. பாவம், அவங்க 3 பேரும் இடுப்பு வலிக்கிற அளவுக்கு சாயந்தரம் வரைக்கும் அறுவடை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. வேலை செய்யாதவங்க செஞ்சா எப்படி இருக்குமோ அப்படி இருந்துச்சு அவங்கள பார்க்கும்போது. சாயந்தரம் வரைக்கும் கஷ்டப்பட்டு வயல்ல வேலையை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க 3 பேரும் வீட்டுக்கே வந்தாங்க. அப்பா, இந்த நாள் மாதிரி ஒரு மோசமான நாள் என் வாழ்க்கையிலேயே இல்லை. வேலை செஞ்சு உடம்பெல்லாம் வலிக்குது. அன்னபூர்ணா, சமைச்சிட்டியாமா? ஆமா, என்ன செஞ்சிருக்க? கோழி குழம்பா இல்ல ஆட்டு குழம்பு வச்சிருக்கியா? 3 பேரும் சோகமா இலைக்கு முன்னாடி வந்து உக்காந்தாங்க. அப்ப அன்னபூர்ணாவும் அவங்கள பார்த்து அவங்களுக்காக சாப்பிடுறதுக்கு சாப்பாடும் ரசத்தையும் கொண்டு வந்து வச்சா. பாவம், உழைச்ச உழைப்புக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கும்னு பார்த்தா வெறும் சோறும் தண்ணி மாதிரி இருக்கிற ரசமும் தான். என்னம்மா இது, ரசத்தை கொண்டு வந்து வச்சிருக்க? குழம்பையும் காணோம், பொரியலையும் காணோம். ஐயோ அண்ணன், சாமியார் சொல்லிட்டு போயிருக்காரே, உங்களுக்கு சுவையான சாப்பாடெல்லாம் கொடுக்க கூடாதான். ஏதாவது நல்ல சாப்பாடு சாப்பிட்டா அப்புறம் ரத்தம் கட்டிக்குமா, உங்களுக்கு உடம்புக்கு முடியாம போயிடுமா. அதான் உங்களுக்காக இந்த 30 நாளைக்கு ரசமும் இந்த சோறும் தான் போடணுமா. எனக்கு இது வேணாம், எனக்கு சிக்கன் தான் வேணும். நான் வயல்ல அவ்வளோ வேலை பார்த்தேன்ல. அது உன்னோட விருப்பம்ப்பா. நீ வாழணும்னா இதை சாப்பிட்டு தான் ஆகணும், இல்லைன்னா பாறாங்கல்லா மாறிடுவ. வேற வழி இல்லாம பசி தாங்க முடியாம கடைசியில அவங்க அந்த ரச சொத்தையே சாப்பிட்டாங்க. கஷ்டப்பட்டு உழைச்சி பிரியாணி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா கடைசியில பாவம் அவங்களுக்கு ரச சோறு தான். அப்படியே அடுத்த நாள் காலையிலயும் ஆச்சு. விடிய காலையில பனி இன்னும் குறைய கூட இல்ல. அதுக்குள்ள வெங்கட் வந்து ரங்கையாவை எழுப்புனா. மாமா, மாமா எழுந்துறீங்க. ரங்கையா துடிச்சு பிடிச்சி எழுந்திருச்சான். என்ன மச்சான், இன்னும் விடியவே இல்லையே?
என்ன மாமா என்ன தூங்குறீங்க? நேத்து செஞ்ச வேலையை விட இன்னைக்கு வயல்ல வேலை அதிகமா இருக்கு. இன்னைக்கு நீங்க செய்யற வேலையில நல்லா வேர்த்து கொட்டும் பாருங்க. அப்பதான் நீங்க பாறாங்கல்லாம் மாறாம இருப்பீங்க மாமா. இல்லனா உங்க கை காலு உடம்பு தலையெல்லாம் பாறாங்கல்லா மாறிடுமே. அத கேட்ட உடனே ரங்கையாவுக்கு மறுபடியும் பயம் அதிகமாச்சு. இன்னைக்கும் வயலுக்கு வேலைக்கு வரணுமா? நேத்து செஞ்ச வேலையோட வழியே உடம்ப விட்டு போகல. இன்னைக்கு ஒரு நாள் விட, நாளைக்கு வரேன். ஏன் மாமா இப்படி அலட்சியமா இருக்கீங்க? இப்படி அலட்சியமா இருந்தா உங்க உசுருக்கு தானே ஆபத்து. இப்படி விட்டு விட்டு வேலை பார்த்தா எப்படி வேர்க்கும்? எழுந்து வாங்க போகலாம். அப்படின்னு சொல்லி வெங்கட் வெளியில போனதும் ரங்கையா ரங்கம்மாவை பார்த்தான். ரங்கம்மா கேட்டியா? நேத்து அறுவடை செஞ்சோம். இன்னைக்கு அந்த நெல் எல்லாத்தையும் மூட்டையில கட்டி போட சொல்லுவான் போல. நாம கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் ராத்திரிக்கு மறுபடியும் நமக்கு ரசம் சோறு தான் போடுவான். அத கேட்டதும் கிட்டு சத்தமா அழ ஆரம்பிச்சிட்டான். அப்பா, இங்க சாப்பாடு கூட இல்ல, வேலை வாங்குறாங்க, வாப்பா சீக்கிரமா நம்ம வீட்டுக்கே ஓடி போயிடலாம் அப்படின்னு கத்தனான். ஆமாங்க, நம்ம வீட்டுக்கே போயிடலாங்க. இவங்க வேலையும் வாங்கிக்கிட்டு ரசம் சொத்தை போடுறாங்க. இதுக்கு நம்ம வீட்லயே போய் நல்லா சாப்பிட்டுக்கலாம். அப்பா, என்னால மூட்டையெல்லாம் தூக்க முடியாதுப்பா. வாப்பா வீட்டுக்கு போலாம். பசிக்குது, தூக்கம் வருது. ஊரே அமைதியா இருக்கும்போது ரங்கையா ரங்கம்மா கிட்டோ அவங்க பொருட்களை எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டாங்க. டேய், சத்தம் போடாதடா. உங்க மாமா காதுல விழுந்தா மறுபடியும் வேலைக்கு கூப்பிடுவான். மெதுவா போயிடலாம். 3 பேருமே சத்தமே செய்யாம பொறுமையா வெளியில வந்தாங்க. ஆனா ஆச்சரியம், வெளியில அவங்களுக்கு முன்னாடியே வெங்கட் காத்துக்கிட்டு இருந்தான். மச்சான், உன்னோட வீடும் வேணாம், இந்த வைத்தியமும் எங்களுக்கு வேணாம். நாங்க எங்க வீட்டிலேயே சந்தோஷமா இருந்துக்கிறோம். இனிமே இங்க வரமாட்டோம். அப்படி அவங்க 3 பேரும் அந்த குளிர்ல நடுங்கிக்கிட்டே பின்னாடி திரும்பி கூட பார்க்காம ஓடியே போயிட்டாங்க. அத பார்த்து வெங்கட் குலுங்கி குலுங்கி சிரிச்சான். அப்பதான் அன்னபூர்ணாவும் வள்ளியும் வெளியில வந்தாங்க. ஏங்க, எங்கங்க யாரையும் காணோம்? வேலை செய்யணுங்கிற பயத்திலையும் ரசம் சோறு போட்டுருவோன்ற பயத்திலையும் ஓடியே போயிட்டாங்க. பாத்தியாமா, என் ஐடியா எப்படி வேலை செஞ்சிருக்குன்னு? பொங்கல் வரைக்கும் இருக்கேன்னு சொன்னவங்க 2 நாள்லயே கிளம்பிட்டாங்க. ஆமாமா, சோமரிங்க கிட்ட வேலையை கொடுத்தா இப்படிதான் எப்பவுமே நடக்கும். இந்த கதையில இருக்கிற நீதி, சோம்பேறித்தனம் நம்மளுடைய முதல் எதிரி. கஷ்டப்படாம நல்லா உட்காந்து சாப்பிடணும்னு நினைக்கிறவங்களுக்கு என்னைக்காவது ஒரு நாள் நிச்சயமா ஒரு தண்டனை கிடைக்கும்.